ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா 10th எடிசன் ஃபெம்ஸ்டால் இதில் ஹிப்ஸ் காம்படிஷன், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன், ப்ராடக்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், ஃபயர்லெஸ் குக்கிங் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா நார்த் ஸ்ட்ரீட்டில் உள்ள மொய்தீனியா ஸ்கூலில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. 10th எடிசனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், எப்போவும் கிட்ஸுக்கு மட்டும்தான் காம்படிஷன் வைப்பாங்க. இந்த தடவை 10th எடிசனில் நல்ல பேரண்ட்ஸுக்கும் லேடிஸுக்கும் எல்லாருக்குமே காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஃபயர்லெஸ் குக்கிங், ப்ராடக்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்லாம் லேடிஸ்க்கு வச்சுருந்தாங்க. த்ரோபால் மேட்சும் லேடிஸ்க்கு வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் நடந்தது தான், கிட்ஸுக்கு நடந்தது தான். ஏஜ் வாரியாக எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா எல்லா கிட்ஸும் நல்லா கலந்துக்கிட்டாங்க. ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது ஃபயர்லெஸ் குக்கிங்க்கு உள்ளது. பாருங்கள் எவ்வளோ வகையான டிஷ்ஷஸ் எல்லோரும் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு. அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது இது நான் செஞ்ச டிஷ்ஷஸ். நான் ஹெல்த் பேஸ் பண்ணி ஒரு 5 டிஷ்ஷஸ் செஞ்சேன். இது என்னோடய 5 டிஷ்ஷஸ். இதில் மற்ற லேடிஸும் பண்ணாங்க, அதையும் பாருங்கள். நல்ல விதவிதமாக எல்லாருமே நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா எல்லாருமே சிறப்பாக செஞ்சாங்க. ஒன்று வெரைட்டியாக அவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு. 1 hour டைம் தந்து அதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ டிஷ்ஷஸ் முடியுமோ அவ்வளோ டிஷ்ஷஸ் செய்ய சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லா எல்லோரும் சிறப்பாக செஞ்சாங்க. இது ரன்னராக வந்தவங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வின்னர் செஞ்ச டிஷ்ஷஸ். இதில் உள்ள ஒரு டிஷ்ஷஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பிரெட் ரசமலாய் ஒரு 3 minutesலேயே நீங்கள் செஞ்சிடலாம். நோ ஃபயர், நோ எலக்ட்ரிசிட்டி. இந்த 3 minutes ரெசிபிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பிரெட் ஸ்லைசஸ் 8, பால் 1 கப், மில்க் பவுடர் 1 கப், மில்க் மைட் கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், அரைந்த பாதாம் 1 டேபிள் ஸ்பூன், வெட்டின பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன், குங்குமப்பூ 1 பிஞ்ச், பொடித்த சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், செர்ரி தேவைக்கு. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் மில்கை சேர்த்துக்கிறங்க. அடுத்ததாக இந்த மில்க் பவுடரில் பாதி அளவை சேர்த்துக்கிறங்க. அடுத்ததாக பொடிச்சு வச்சுக்கிற சீனியை சேர்த்துக்கிறங்க. அடுத்ததாக கண்டென்ஸ் மில்க்கு சேர்க்குறோம். அடுத்ததாக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறலாம். ஒரு விஸ்கு வச்சு இதை கட்டிகள் இல்லாமல் கலக்க போகிறோம். பாருங்கள் இப்படி நான் மிக்ஸ் பண்ணுறேன்ல அந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த மில்கை நம்ம ரெடி பண்ணிக்கிற போகிறோம். இதை ரசமலாய்க்குள்ள உள்ள ரசம் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததாக ரசமலாய்க்கு ஒரு ஃபில்லிங் செய்ய போகிறோம். அதுக்கு பால் பவுடர் வச்சுருந்தோம்ல அந்த 1/2 கப் சேர்த்துட்டு இதில் வெட்டி வச்சுக்கிற நம்ம நட்ஸில் பாதி அளவை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த 3ஐயுமே நம்ம பாதி அளவு சேர்த்துக்கிறலாம். இதில் நம்ம இப்போ கலந்து வச்சுருக்கோம்ல இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இந்த பால்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இதை ஒரு திக்கான ஒரு ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இதை மிக்ஸ் பண்ண நல்லா இலகி வரும். பாருங்கள் இப்படி ஒரு திக்கான ஃபில்லிங்கை நம்ம ரெடி பண்ணிக்காச்சு. இந்த ஃபில்லிங்கை தான் நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வைக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. நல்ல க்ரீமியாக ருசியாக இருந்துச்சு. வாங்க அடுத்தது இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி ப்ரெட்டோட ஓரங்களை வெட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் வெட்டிக்கிறங்க. இப்படி 8 ஸ்லைஸ்லேயே நம்ம வெட்டி எடுத்துக்கிறலாம். இப்போ வெட்டின ப்ரெட்டை ஒன்று எடுத்து இந்த பாலில் நல்லா துவச்சிட்டு இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கிறங்க. ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் நம்ம ஃபில்லிங் வைக்க போகிறோம். பாருங்கள் எப்படி நான் வைக்கிறேங்கிறத. ஒரு 3 minutesலேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். நிஜமாலுமே எல்லா திங்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 3 minutesலேயே இந்த ரெசிபி அழகான க்ரீமியான ரிச்சான இந்த ரசமலாய் செஞ்சிடலாம். பாருங்கள் இப்படி ஃபில்லிங் வச்சுட்டு நல்ல ஒரு பாலாக உருட்டிட்டு ஒரு தட்டையாக ரசமலாய் ஷேப்பில் நம்ம தட்டிக்கிறலாம். இப்படி நம்ம ரசமலாய் செய்ய போகிற ட்ரேயில் எல்லா ரசமலாயையும் நம்ம அடுக்கிக்கிறலாம்.
அடுத்ததாக நம்ம இந்த கலந்து வச்சுக்கிற இந்த பாலில் நம்ம சேஃப்ரான் சேர்த்துக்கிறலாம். சேஃப்ரான் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுங்க. எல்லோ கலர் நமக்கு கிடச்சிரும். இப்போ மலாய் அடக்குன அந்த ட்ரேயில் இந்த நட்ஸை மீதம் வச்சுருந்தோம்ல அந்த எல்லா நட்ஸையும் நம்ம தூவிக்கிறலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையுமே நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறணும். இதை நல்லா மலாய்கள் மேலே நல்லா அப்படி தூவிக்கிறங்க. இந்த டேஸ்டியான ரசமலாயை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவுட்புட் அப்படி வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரசம் இந்த மலாய் மேலே நம்ம ஊற்றிக்கிடலாம். அவ்வளோதான், சட்டுன்னு ஒரு 3 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக செர்ரீஸ் வச்சு அலங்கரிச்சுக்கிடலாம். ஒவ்வொரு மலாய் மேலேயும் இப்படி ஒரு செர்ரீஸை நீங்கள் வைங்க. சூப்பர் எம்மியான டேஸ்டியான க்ரீமியான ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி இதை சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா சில்லுண்டு நல்லா அருமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுங்கிறது. சூப்பர் ஃபில்லிங்கோட அருமையாக இருந்துச்சு. அடுத்ததாக ப்ராடக்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டில் உள்ள எல்லோரும் செஞ்ச ப்ராடக்ட்ஸை பாருங்கள். எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்கங்கிறத பாருங்கள். வேஸ்ட் ஐட்டங்களையே நல்ல ஒரு அழகு பொருளாக எல்லாருமே மாற்றிருக்காங்க. எல்லா லேடிஸுமே அவங்களோட திறமையை அப்படி வெளிப்படுத்தினாங்க. வேஸ்ட் ஐட்டத்துலேயே நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாருமே நல்லா செஞ்சாங்க. இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் செஞ்சுருக்காங்க. இதுவும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். மே 1, 2, 3 3 நாள் இது நடந்துச்சு மொஹிதீனியா ஸ்கூலில். இது பாருங்கள், ஒரு சிஸ்டர் வந்து பிஸ்தா செல்லை வச்சு செய்கிறாங்க. இது பாருங்களேன், ஒரு அருமையான ஒரு லைட்டு. இது ஒரு சிஸ்டர் செஞ்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இது பார்க்கவே. இப்போ எல்லோரும் செஞ்ச ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரன்னராக வந்தவங்க செஞ்சது 3 ப்ராடக்ட் செஞ்சுருக்காங்க. இந்த சூப்பரான லைட்டு தான் வின்னராக வந்தவங்க செஞ்சாங்க. அந்த அன்னைக்கே மாரிபில் த்ரோபால் காம்படிஷன் நடந்துச்சு. கலந்துக்கிட்டவங்க எல்லாருக்கும் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் எல்லாருக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பாருங்கள். வின்னராக வந்தவங்களுக்கு ஒரு சூப்பரான சீல்டும் மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் அண்ட் மெடல் ப்ரொவைட் பண்ணாங்க. கிரெடிட்ஸ் அண்ட் குடூஸ் கோஸ் டு மிஸ் பஹாசிஸ். அவங்க தான் இந்த ஈவெண்ட்டோட பிரசிடெண்ட். எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணது அவங்க தான். அவங்க இப்போ பேசுகிறாங்க, கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு 10th எடிஷன் ஆஃப் ஃபெம்ஸ்டாலோட 10th எடிஷன் நம்ம வந்து மொஹிதீனியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நார்த் ஸ்ட்ரீட்டில் வந்து கண்டக்ட் பண்ணோமா. இது வந்து 3 நாள் பிரம்மாண்டமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பேஸ் பண்ணி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன் எல்லா கிட்ஸுக்குமே நம்ம கொடுத்தோம். மாஷா அல்லாஹ், கிட்டத்தட்ட வந்து 67 கிட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாருமே நல்லா அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. 2வது நாள் அதே மாதிரி 20+ ஸ்டால்ஸோட செகண்ட் டே வந்து ஹிப்ஸ் காம்படிஷன். அதுக்கு கிட்டத்தட்ட 75 பிள்ளைங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்து ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு சூறா கொடுத்துருந்தோம். எல்லாம் நல்லா பண்ணாங்க. 3வது நாள் லேடிஸை ஃபோக்கஸ் பண்ணி 3வது நாள் அதே மாதிரி 20+ ஸ்டால்ஸ் லேடிஸ்க்கு வந்து காம்படிஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபயர் ஃப்ரீ குக்கிங், அப்புறம் வந்து லேடிஸ்க்கு வந்து ப்ராடக்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், அதாவது பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டுன்னு ஒரு காம்படிஷன் கொடுத்துருந்தோம். அப்புறம் த்ரோபால் கொடுத்துருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அதுவுமே வந்து ரொம்ப நல்லபடியாக போச்சு. இல்லை 3rd டே வந்து லேடிஸ் வந்து அவங்களோட திறமையை வெவ்வேறு ஃபீல்டில் ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. அதில் நிறைய வின்னர்ஸ் இருந்தாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே நம்ம ஃபெம்ஸ்டால் ஹலால்ஸ்க்கு சார்பாக சர்டிஃபிகேட் கம் மெடல் கொடுத்தோம். வின்னர்ஸ்க்கு ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் வின்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ட்ராஃபியும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 10th எடிஷன் வந்து நல்ல சிறப்பாக நடந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம குரூப்பில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஒரு காரணம். அது போக நம்ம ஃபெம்ஸ்டாலை நம்பி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம வைக்கிற ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நம்ம இப்போ நடத்துகிற எல்லா ஈவெண்ட்ஸுமே நம்ம எல்லா ஃபெம்ஸ்டால் ஈவெண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸோடு சேர்த்து நடத்துகிறோம். அதனால் நல்ல வரவேற்பு இருக்குது. ஜஸாக்கல்லா ஹைர் ஃபார் யுவர்
கைண்ட் கோஆப்ரேஷன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபெம்ஸ்டாலில் போட்ட ஸ்டால்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் காட்டுறாங்கங்கிறத பாருங்கள். எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே நல்ல சூப்பர் கலெக்ஷனாக தான் எல்லோரும் வச்சுருந்தாங்க. எல்லா ஸ்டால்ஸுமே நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டால்ஸ் தான். பெண்களால் பெண்களுக்காக எல்லாமே ஒரு ரூஃபின் கீழே இருக்கிற மாதிரி A to Z எல்லா ஐட்டம்ஸுமே எல்லா ஸ்டால்ஸ்லேயுமே இருந்துச்சு. ஃபுட் ஐட்டம்ஸ்லேருந்து 3 நாளும் 3 விதமான ஷாப்ஸ் கூட இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் கேண்டில் ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பெண்களுக்குமே இந்த ஒரு ஃபெம்ஸ்டால் வந்து ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்மு. எல்லோரும் இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த பிரெட் ரசமலாய் 3 மினிட்ஸ் ரெசிபியை, இந்த ஃபைலஸ் குக்கிங் ரெசிபியை நீங்கள் காம்படிஷனில் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த வின்னிங் ரெசிபியை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.